கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அவருக்கு ஆதரவாக திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், செந்தில் பாலாஜியின் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்டதாகவும் எதிரணியினரை டெபாசிட் இழக்க செய்யவே பிரச்சாரம் செய்கிறோம் எனவும் கூறினார். அனைவரும் செந்தில் பாலாஜிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் மதிவதனி கேட்டுக்கொண்டார். அண்ணன் வெற்றி பெறுவார் அப்படின்றது உறுதி. நாங்க அதுக்கு வரல. எதுக்கு வந்திருக்கோம்னா, எதிரணியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட டெபாசிட் வாங்காத தொகுதியாக கோவை தெற்கு இருக்க வேண்டும். கோவை தெற்கு மட்டுமல்ல, கோவை எங்கள் கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்த காவி கூட்டம் ஆளையே காணான்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அண்ணன் செந்தில் பாலாஜி கோவையை மாற்றி வைத்திருக்கிறார். இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் எல்லோரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்வார்கள். அதற்கான அடித்தளத்தை இட்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் உங்கள் சார்பில் பதிவு செய்கிறேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.